இன்னியோட நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் அப்ல இருந்துச்சு. அரௌண்ட் 1% கிட்ட பாசிட்டிவ் ஓப்பன் ஆனது. அங்கிருந்து கீழே வர ஆரம்பிச்சது. சப்ளை ஜோன் 1 டச் பண்ணிட்டு இமீடியட்டா மேலே போச்சு. பட் ஓப்பனிங் ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. அங்கிருந்து கீழே வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிட்டு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1ல ஒரு சப்போர்ட் எடுத்தது, திரும்பவும் மேலே போனது. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1ஐயும் பிரேக் பண்ணி நியர் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டை எடுத்து மார்க்கெட் முடியும் போது 24,740 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இதோட பிரைஸ் அப்படிங்கிறது இங்கிருந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,522 இருந்து டுவர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,850 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பர்டிகுலராக நாளைய பொறுத்தவரை ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வர பட்சத்தில் இந்த சப்ளை ஜோன் 1ஐயும் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டுவர்ட்ஸ் போனாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே போனாலுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,640 இந்த ரேஞ்ச் வந்துட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஓவரால் வியூ இதுதான். இதுக்குள்ளார தான் இந்த பிரைஸ் அப்படிங்கிறது மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 வரை போயிட்டு திரும்ப வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிற ஓவரால் வியூ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். பட் இமீடியட்டாக ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 1 அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 24,700 டச் பண்ணிட்டு மேலே போகும் அப்படின்றத எதிர்பார்த்துருந்தோம். பட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து ஓப்பன் ஆனது அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வர வேண்டிய டைரக்ஷன், ஏன்னா போக வேண்டிய இடத்த ரீச் பண்ணிடுச்சு. ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு கரெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக கீழே வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். நியர் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்ச் கிட்ட வரைக்கும் வந்திருக்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. இது ஃபர்தராக கீழே தான் இறங்க போதா, இந்த கரெக்ஷன் கண்டினியூ ஆக போதா, இல்லை பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி